இந்த மிட்நைட்ல ஃபுட் அதிகமா எடுக்கிறதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாக்கே அடிபடுது. நம்ம பாடி வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மூலியமா இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, காலையில டைம்ல வந்துட்டு நம்ம பிட்யூட்ரின்ற ஹார்மோன் வந்து கார்டிசால் எல்லா ஹார்மோன்ஸையும் அதிகமாக சுரக்க வைக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங்ல நம்ம நிறைய வேலை செய்வான் அப்படி. இது நேச்சுரலாகவே பாடி வந்து கடவுள் உற்பத்தி பண்ண அந்த ஹார்மோன் சைக்கிள். நீங்க அந்த மாதிரி வந்து மார்னிங் டைம்ல ஐயோ நம்ம சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் சுரக்கும், பிரெயின்ல இருந்து ஸ்டீராய்ட்ஸ் சுரக்கும். இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல நேச்சுரலா நடக்கிறது. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்க மார்னிங் டைம்ல வந்து அந்த டைம்ல நீங்க எழுந்துக்காம தூங்கிட்டு இருக்கீங்க, இல்ல அந்த டைம்ல நீங்க வந்து எதுவுமே உள்ள கொடுக்கல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா பிரெயின் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னன்னா இது வரணுமே ஏன் வரல அப்படின்னு தெரியலையேன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்து உங்க ஃப்ரெண்ட் எவனாவது கூப்பிட்டு அடி அடின்னு நடிப்பீங்க. அப்போ திடீர்னு பிரெயின் இன்னைக்கு வராம போல இருக்கு, கொடுங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரலா பிரெயினும் சரி அது எல்லாமே சரி நைட் டைம்ல வந்து கம்மியா தான் சுரக்கும். ஏன்னா நைட் டைம் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ ரெஸ்ட் டைம். ஓகேங்களா? அப்ப மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கணும். ஏன் அப்படின்னா தூக்கத்தை உண்டு பண்றதுக்கு. இதுதான் கடவுள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். யாரு? சன்னு. சன்னோட லைட் கண்ணில் படும் போது மெலட்டோனின் செக்ரேஷன் ஸ்டாப் ஆகும். சன்னு போனதுக்கு அப்புறம் மெலட்டோனின் செக்ரேஷன் ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து கடவுள் உற்பத்தி பண்ண ஒரு பயாலஜி. நம்ம பார்க்கும்போது யோசிப்போம், எப்படா இப்படி ஒரு மெஷினை எவனாலையும் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னா மீதி ஹார்மோன்லாம் ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஏன்னா அவன் தூங்க போறான், இப்போ நம்மளுக்கு வேலை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், நைட் இருட்டானோன்னு மெலட்டோனின்லாம் வராரு. அந்த டைம்ல உட்காந்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க, பீஸா எடுத்துட்டு வாங்க, அர்பன் ஸ்கொயர்லயும் சரி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லையும் நம்ம எடுத்து வாயில விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைம்ல நீங்க விடும்போது என்ன ஆகும், பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுது. திருப்பியும் என்னடா இப்போ போய் சாப்பிட்றான், சரி கொடுங்கடா இந்த இன்சுலினை கொடுங்கடா, இந்த கொடுங்கடா, அதை கொடுங்கடா, ஸ்டீராய்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மெலட்டோனினை வெயிட்ல போடுது.